மறுமை நாள் நமக்கு நெருங்கி வருகிறது. இந்த நெருங்கி வருகிறது என்று நாம் உணர வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது நடந்தால் உங்களுக்கு நெருக்கம் என்று சொல்லி தருகிறார்கள். சாதாரணமா வேலூருக்கு வர்ற வழியில எங்கிருந்து போன் போட்டு கேட்கிறாங்க, நான் இப்ப கழுத்துறையில நீங்க நெருங்கிட்டீங்கன்னு. சில இடங்களை நாம் சொல்லுகிற நேரம் நான் இப்பதான் பானதுறையில இன்னும் அங்கேயான்னு கேட்பாங்க. அல்லாஹ் அவருடைய தீர்ப்பு நாளை எங்களுக்கு அறிவித்து விட்டார். இந்த நாள் நான் உங்களை சந்திக்க போறேன். அந்த சந்திப்பு நடக்கக்கூடிய நாள் என்ன திகதி என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இந்த நாள் இப்படித்தான் வரும், இந்த மாதிரி இத்தனை ஆண்டு அப்படி சொல்லவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நெருக்கமா இல்லையா என்பதை நீங்க பார்க்கிறமாக இருந்தா இந்த விஷயம் நடந்தால் மறுமைக்கு நெருக்கம். அப்போ நீங்க நினைச்சீங்க நீங்க மறுமைக்கு நெருங்கிட்டீங்க. ஒவ்வொரு விடயங்களும் நடக்க நடக்க நாம் மறுமையை நோக்கி பயணிக்கிறோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் போட்டார்கள், அடையாளம் விட்டார்கள். இந்த விஷயம் நடந்தால், அதாவது சும்மா உங்க ஊர்ல யாராவது ஒரு ஆள் மௌத்தாகிறதுனா மறுமை நாள் அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. மறுமை நாளுக்குரிய அடையாளம் என்றால் உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயம் நடந்தால் சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ரப்பை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த பயணம் அல்லது ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்களை நாம் ஒழுங்கா புரியணுமாக இருந்தார். நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். மறுமை நாளின் அடையாளம் இது, மறுமை நாளின் அடையாளம் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையெல்லாம் சொல்லுகிற நேரம் அதை கேட்கக்கூடியவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம்? இறைவா, நீ எனக்கு தந்த ஆன்மா இது, நீ தந்த ரூஹ், இதை ஒழுங்காக நான் பயன்படுத்தி விட்டேனா? உனக்கு விருப்பமான முறையில் நான் வாழ்ந்து விட்டேனா? உன்னிடம் இந்த ரூஹை திருப்பி தருகிற நேரத்தில் இறைவா, நான் நல்ல முறையில் மாற்றிருக்கிற உணர்வு மேலோங்கணுமே தவிர தகவலுக்காக வேண்டி இஸ்லாம் இதை சொல்லவில்லை. தகவலுக்காக வேண்டி இந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லல. நாம் உணர்வு பெற வேண்டும் என்பதற்கு சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கிறார், அவர் வந்து ஒரு பேச்சு, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு வைங்க, அவர் என்ன பண்றாருன்னு அவர் சொல்றாரு, எப்பா ஒரு நாள் 25 இன்றைக்கு இந்த பக்கத்துல இருந்து வர்ற ஒரு வாகனம் இந்த ஆட்டோல இந்த ஆட்டோ ஒரு நம்பர் பிளேட் சொல்லி, இந்த பக்கத்துல இருந்து வர ஒரு ஸ்கூட்டி நம்பர் பிளேட் சொல்லி ரெண்டும் முட்டி பட்டி அதுல ஒரு ஆள் மூத்தா பேர் வரணும். சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாள் 25 பார்க்கிறோம், ரெண்டு பக்கத்துல வருது ஒரு வாகனம். சரியா சொன்ன இடத்துல முட்டி மோதுறாங்க, ஒரு ஆள் மூத்தா போயிட்டாங்க. அப்ப இத ஒரு ஆள் சொன்னால், இப்படி சொன்னா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இப்படி சொல்றாரு, எப்படி சொல்ல முடியும்? எங்களோட ஒரு 25 வீதம் இருப்பாங்க தௌஹீத் ஜமாத். என்ன எதை நாம உடனே என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தீர விசாரிச்சு ஆய்வு பண்ணி நாம யோசிப்போம், இவங்க பிளான் பண்ணிட்டாங்களோ, இவனே ஊர்ல பெரிய ஆள் ஆட் பண்றதுக்கு 2 வாகனத்தை செட் பண்ணி மோத ஊட்டி ஒரு ஆளை காலி பண்ணி நான் சொன்னால் எல்லாம் நடக்கும்ன்றதுக்குரிய பிளானிங் போட்டு தெரியாது நம்ம யோசிப்போம். அப்ப அவர் சொல்லுகிறார், அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நான் சொல்றேன், நாளைக்கு திங்கட்கிழமை பகலுக்கு 2:32 உங்க ஊர்ல பூமி கொடுத்து வரணும். உங்க ஊர்ல பூகம்பம் வரணுன்றாரு. 2:32 கவனமா புரிச்சுக்கோங்கன்றாரு. சரியா நம்ம திங்கட்கிழமை 2:32 பார்க்கிறோம், பூமி வந்துட்டு. இப்ப நாம் என்ன நினைப்போம்னா, சந்தேகமே இல்லாமல் இவர் சொல்லும்போது உண்மை. எப்படி உண்மை? பூகம்பம் இவர் எப்படி முடிச்சாங்க பூமியை? இவருக்கு என்னமோ இருக்கிறது நம்புவோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படி எந்த மனுஷனையும் இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, நபிமார்கள் வேற, வஹி வேற, எந்த மனிதனாலும் இப்படி சொல்ல இயலாது. இப்படி சொன்னா அவர் இன்னொரு தகவல் சொல்லுவார். என்ன தகவல் தெரியுமா? உங்க கையில புள்ளி இருக்குது, நீங்க 6 நேசம் இந்த புள்ளியை பார்த்து சொல்றாரு, மே மாதம் 22ஆம் தேதி
உங்க புள்ள மௌத்தாயிரும். உங்க புள்ள மௌத்தாயிரும். மௌத்தான முன்னாடி அவருக்கு மே மாதம் 1ஆம் தேதி இந்த கை உடைஞ்சு போயிரும். கை உடைஞ்சு போயிரும். மே மாதம் 10ஆம் தேதி இந்த விரல் அது வெட்டி பட்டுருந்தார். ஒரு சும்மா ஓடாது. மே மாதம் 22 மௌத்தா போறாங்க. இதை கேட்டு இருந்து வீட்டுக்கு வந்தா சாப்பிடுற நேரம் அடைக்கு பார்க்க ராத்திரிக்கு நெத்திக்கலாம் வேறு வர ஆரம்பிக்கும். மகன் உங்க மனைவிக்கு போய் சொல்லிக்க வேண்டிய 2 பேரும் நைட்ல புள்ளிய பார்த்து அழுதுட்டே இருப்பீங்க. அந்த இரவுகள்லாம் பயங்கரமான இரவுகள்லாம் நிற்கும். மெல்ல மெல்ல நாட்கள் நெருங்க மே மாதம் 1ஆம் தேதி வர அவர் கை உடைஞ்சு போக நீங்க இன்னமுமே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அடடா 1ஆம் தேதி சொன்ன மாதிரி கை போச்சுன்னா 22ஆம் தேதி புள்ள மௌத்தாயிரும். அந்த புள்ள முகத்தை பார்க்கிற உங்களுக்கு விதவிதமாக சாப்பாடு வைத்திருந்தாங்க. உங்களால சாப்பிட முடியாம போயிடும். அந்த முகத்தையும் அந்த கண்ணையும் பார்த்து நீங்க கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பீங்க. இரவெல்லாம் புள்ள தூங்குவதை பார்த்து நீண்ட நேரம் பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க. உங்களால் நீங்கள் உங்க மனைவி 2 பேரும் பார்த்துக் கொள்வீங்களே தவிர உங்களால் வாழவே முடியாம இருக்கு. விதவிதமான அவைகளை போட்டு அழகு பார்ப்பதற்கு உங்களால் முடியாம போயிடும். உங்கள் தலைவிரி கோலத்தில் நீங்க தெரிவிங்க. மே மாதம் 10ஆம் தேதி ஆகுது. அவர் விரலும் வெட்டிப்படுது. இன்னும் உறுதியாகுது. நிறைய உங்களுக்கு சொல்ற தெரியுமா? நிஜமா நம்பினால் நமக்குள்ள எப்படி மாற்றம் வருது. 22ஆம் தேதி புள்ள மௌத்தாயிரும் என்று ஒரு ஆள் சொல்ல அதுக்கு முன்னாடி சில அடையாளங்களை போல அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நடக்க நாம் கல்விக்குள் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும். அது நாம் நம்பினால். நாம் நம்பாமல் இருந்தால் நமக்கு எந்த தாக்கமும் செலுத்தாது. அல்லாஹ்வுடைய நபியாரின் மறுமையினுடைய அடையாளத்தை பெருமாள் ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? ரப்பை சந்திக்கும் நாள் வாய்க்கிலே சான நாள் அல்ல. அல்லாஹ்வுடைய ஷானமுல் அத்தனையும் படைத்து அப்படி கச்சிதமாக அத்தனையும் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், என்னை சந்திக்கக்கூடிய நாள், அந்த நாளிலே உங்களுக்கு நான் திருப்பி தரப் போகிறேன். அந்த நாள் நெருங்கி வருகிறது. என்னை நீ சந்தித்தே ஆகணும் என்றால் அந்த நாளில் ரப்புக்கு முன்னாடி நாம் போகிற நேரம் நீங்கள் எப்படி முதலில் படைக்கப்பட்டீர்கள் அப்படி கொண்டு வரப்படுவீர்கள். எப்படி சஃப்பு சஃப்பாக நிற்பீங்க அல்லாஹ்வுடைய முன்னாடி. அல்லாஹ்வுடைய முன்னாடி சஃப்பு சஃப்பாக நீங்கள் காட்சியளிக்கப்படுவீர்கள். எல்லோரும் குற்றவாளிகள் நிற்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னாடி சாதாரண ஒரு போலீஸ் அவங்க உங்கள்கிட்ட விசாரிக்கிற நட்டிக்கு போறார்கள். ஈஸ்ட் அட்டைக்கு பிறகு பல பள்ளிவாசல்கள் தௌபாக்களை மறந்து விட்டார்கள். ஏன் சிஐடி வருகிறார்களா? இந்த சபையில் இருக்கிறார் புலனாய்வு துறை அவருடைய பணிகளை செய்வார்கள். நாம் நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தாவா எந்த காலத்திலும் தாவாவுக்கு யாராலும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சாதாரண விசாரணைகளுக்கு நட்டிக்கு போகக்கூடியவர்கள், சாதாரணமான விசாரணைகளுக்கு துடித்து போகக்கூடியவர்கள் ரப்புடைய முன்னாடி நிப்பாட்டப்படுகிற நேரம் அதிபயங்கரமான நாள். நாகிசூர் இந்த ரப்பையும் அவருடைய தலைகள் எல்லாம் குனிந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் கிரவுண்ட்ல இருந்து மனிதர்களை செட் பண்ணுவார்கள். பாவிகள்